அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, மக்காச்சோளத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இப்போ வரக்கூடிய பருவங்கள்ல மக்காச்சோளம் பயிர் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டம், சாத்தூர் அந்த சரௌண்டிங்ல ஃபுல்லாமே மக்காச்சோளம் பயிர் அதிக அளவுல மானாவாரியில பயிர் பண்ணுவாங்க. எனக்கு நான் இந்த வீடியோ போடுற மெயினான காரணம் என்னன்னா, எனக்கு சில பேர் கால் பண்ணி மக்காச்சோளம் என்ன மண்ணுக்கு என்ன மாதிரி ரகங்கள் செலக்ட் பண்றது, அதுக்கடுத்து என்ன பாதிப்புகள் ஏற்படும், என்ன பூச்சி நோய் பாதிப்புகள் ஏற்படும், அதுக்கு என்ன மாதிரி உழவு மேற்கொள்றது, எந்த மாதிரி உரம் நடுறது, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்கிட்ட சில பேர் கேட்கறாங்க. வீடியோ அவங்களுக்காண்டிதான் இந்த வீடியோ. இப்போ இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒரு விவசாய பெருமக்களா இருந்தனா, ஐ மீன் நீங்க மக்காச்சோளம் ஆல்ரெடி நான் பயிர் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி ரகம் எனக்கு வாங்க தெரியும், எவ்வளவு உரம் நான் கண்டிப்பா கொடுப்பேன், அதெல்லாம் எனக்கு எல்லாமே மோஸ்ட்லி A to Z வரைக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க ஒரு விவசாய பெருமக்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை, ஏன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா நான் இந்த வீடியோ போறது மெயினான காரணம் ஏன்ட்ட எனக்கு கால் பண்ணவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வாத்தியாரா இருந்தாரு. வாத்தியாரா இருந்துட்டு இப்பதான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் மக்காச்சோளம் பயிர் பண்ண போறாரு. அவர் என்ன பாதிப்புலாம் ஏற்படும், என்ன மாதிரி என்ன மண்ணுக்கு என்ன ரகங்கள் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் என்கிட்ட கேட்டாரு. அவருக்காண்டி இந்த வீடியோவும். அதுக்கடுத்து ஒரு டிரைவர் அண்ணன் எனக்கு கால் பண்ணாரு. அதுக்கடுத்து ஒரு போலீஸ்காரரும் ஒருத்தர் கால் பண்ணாரு. இந்த மாதிரி அவர் முதல் டைம் விவசாயம் பண்றாரு. அதனால ஏன்னா இப்போ வரக்கூடிய பருவங்கள்ல மக்காச்சோளம் அதிக அளவுல பயிர் பண்ண போறாங்க. ஏன்னா மக்காச்சோளம் ஒரு நிலையான விலையில நிற்கும். ஏன்னா இப்போ நீங்க ஒரு 2023, 22 காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்காச்சோளத்தோட விலை ஒரு குண்டால் அப்படிங்கிறது 100 கிலோ. அந்த 100 கிலோ இப்போ ஒரு குண்டால் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணல. ஐ மீன் இப்போ மக்காச்சோளம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பேர் போட்டிருக்காங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்றது ஒரு 100%ல இருந்து ஒரு 10% முதல் ஹார்வெஸ்ட் நடக்கும். ஒரு 10% பேர் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஹார்வெஸ்ட் பண்ணல மக்காச்சோளத்தோட ஒரு குண்டால் விலை 2000 ரூபாய் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து ஒரு 20% பேர் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணல ஒரு குண்டால் 2000 ரூபாயில இருந்தது அப்படியே 1900, 1800, 1500, இந்த 1500, 1450 ரூபாய் கிட்ட நிற்கும். ஓகே, அப்படியே படிப்படியா விலை குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆனா இப்போ உள்ள காலகட்டம் மக்காச்சோளத்தோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எத்தனால் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது மக்காச்சோளத்தை தயாரிக்கிறாங்க. அதனால மக்காச்சோளத்தோட ஒரு குண்டால் விலை 2500, 2400, 2300க்கு மேலதான் இப்ப இருக்கு. அதனால விவசாய பெருமக்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல லாபத்தை தான் எடுத்துரும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர்ல ஒரு 30 குண்டால், அதிகபட்சம் 35 குண்டால், 40 குண்டால்லாம் வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 25 குண்டால் மேலேயாவது வரும். அதனால விவசாய பெருமக்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தான் எடுத்துரும். அது மானாவாரியில பயிர் பண்றவங்க மக்காச்சோளத்தை அதிக அளவுல போறது இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி அண்ட் விருதுநகர் மாவட்டத்துல நல்ல லாபத்தை எடுத்துரும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துல மக்காச்சோளத்துக்கு நல்ல விலை இருக்கு. அதுவும் இல்லாம மக்காச்சோளத்துல ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா அண்ட் நம்ம இன்சூரன்ஸும் கிளைம் பண்ணலாம். அண்ட் இன்சூரன்ஸ் நம்ம அப்ளை பண்ணா நமக்கு அதுக்குண்டான இன்சூரன்ஸும் நமக்கு ஏறும். ஆனா சில டைம் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி இந்த படைப்புழு தாக்குதல் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்துக்குமே மக்காச்சோளம் போட்டு அவங்க நஷ்டஈடு அப்ளை பண்ணதுனால ஏக்கருக்கு அண்ட் நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வருமோ ஏக்கருக்கு அந்த நஷ்டஈடுல நம்ம கெட்டினதுல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் 2019 மக்காச்சோளத்துல பயங்கரமான பாதிப்பு இந்த படைப்புழு தாக்குதல். அப்போ மோஸ்ட்லி மருந்து எல்லாரும் லிமிட்டா தான் யூஸ் பண்ணி கவர்மெண்ட் நஷ்டஈடு வந்தாங்க. அதனால இப்போ நீங்க மக்காச்சோளம் பயிர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான லாபம். ஃபர்ஸ்ட் நீங்க பயிர் பண்றது உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு கால்நிலை பாதிப்புனால ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிருக்கலாம். அந்த இன்சூரன்ஸ் மூலம் உங்களுக்கு கிளைம் ஆகும் அமௌண்ட். நீங்க மக்காச்சோளம் உங்களுக்கு ஈல்டு வந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த ஈல்டு நல்ல வருமானத்தை பெறலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த டிரைவர் அண்ணாக்காவும் ஒரு வாத்தியாருக்காவும் ஒரு போலீஸ்காரு அவர் எனக்கு கால் பண்ணி கேட்டதுனால அவருக்காண்டி உழவுல இருந்து நம்ம மக்காச்சோளம் பராமரிப்பு வரைக்கும், அதாவது ஹார்வெஸ்ட் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இப்போ நீங்க உழவு ஓட்டுறீங்கல்ல, இப்போ நீங்க உழவு ஓட்டுறது இப்போ மானாவாரி வயலா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மக்காச்சோளம் நட்டுறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே, 2 மாசம் இல்லைன்னா 1 மாசத்துக்கு முன்னாடியே சட்டி கலப்பை பண்ணணும். அதாவது சட்டி கலப்புனா டிஸ்க் ப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உழவு வச்சு ஒரு ஏக்கருக்கு நீங்க அந்த சட்டி கலப்பு உழவு அந்த நீங்க டிஸ்க் ப்ளோ போடுறதுனாலே மழை கண்டிப்பா நீங்க 2 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் உங்களை போட சொன்னேன். அந்த 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு டைம்ல அந்த 2 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு டைம் கண்டிப்பா மழை பெய்யும். அந்த மழை பெய்யறதுல கட்டி எல்லாம் அப்படியே நொறுங்கிடும். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா கட்டி லூசனிங் கொடுக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா நொறுங்கிடும். நீங்க அதுக்கடுத்து மக்காச்சோளத்துக்கு டைரக்டா 5 கலப்பைன்னு சொல்லுவாங்க. அந்த 5 கலப்பையை வச்சு அது பாக்குறதுக்கு பெரிய பெரிய கலப்பை இருக்கும்.
மோல்டு மாதிரி இருக்கும், ஆனால் மோல்டோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, மோல்டு ப்ராடு ப்ளோன்னு சொல்லுவாங்க. அந்த கலப்பையோட இந்த கலப்பை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இது 5 கலப்பைன்னு சொல்லுவாங்க. இது மக்காச்சோளத்துக்கு தனியாக அண்ட் தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த மாதிரி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 5 கலப்பைன்னு சொல்லுவாங்க மக்காச்சோளம். இந்த 5 கலப்பை நீங்கள் ஓட்டிட்டு நீங்கள் ஒரு ஏக்கரில் மக்காச்சோளம் வந்து பயிர் பண்ணிடலாம். ஓகே, 5 கலப்பு ஓட்டிட்டு மானாவரியா இருந்தீங்கன்னா பயிர் பண்ணி இது பண்ணிடலாம். இதே மாதிரி நான் ஒரு தோட்டம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தோட்டத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அந்த சட்டி கலப்பு போட்டிருக்கணும், அதுக்கடுத்து ஒரு மோல்டு போட்டிருக்கணும், அதுக்கடுத்து நீங்க வாய்க்கா மட்டும் ஸ்ட்ரெயிட்டா அந்த வாய்க்கா இருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டா அந்த வரப்போ வச்சு ஸ்ட்ரெயிட்டா வாய்க்கா மட்டும் அமுச்சு விடுவாங்க. வாய்க்கா மட்டும் அமுச்சு விட்டுட்டு அதுல தண்ணி விட்டுட்டு அந்த ஒட்டு, ஏன்னா நம்ம போடுற அந்த மக்காச்சோளத்துக்கு போற 5 கலப்பையே அந்த பாறை பெருசா இருக்கும். அதை வந்து கரெக்டா நம்ம அதோட இணைச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த ஏக்கர்ல ஸ்ட்ரெயிட்டா அண்ட் வரப்பு மட்டும் அமைச்சா போதும். இப்போ ஒரு ஏக்கர் இருக்குன்னா ஒரு ஏக்கர்ல கிழக்கும் மேற்கையும் ஸ்ட்ரெயிட்டா ஒரு 5 வரப்பு போட்டா போதும் மேடம். 5 கலப்பைன்னு சொல்லுவாங்க. அந்த 5 கலப்பை வச்சு போட்டுட்டு அதை அப்படியே நேரம் இணைச்சிடுவோம். இப்ப தோட்டத்துல எப்படி உழவு பண்ணலாம், மானாவரியில எப்படி உழவு பண்ணலாம்னு ரெண்டு. அதுக்கடுத்து என்ன மாதிரி ரகங்கள் வந்து வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த ரகம் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அதிக அளவுல சேல்ஸ் போய்கிட்டு இருக்க ரகம் வந்து ஒன்னு அட்வான்டா அண்ட் லீடிங் வந்து அட்வான்டா இருக்கு. அட்வான்டா சீட்ஸ் மெய்ஸ், இன்னொன்னு வந்து பைனரி மெய்ஸ், அதுக்கடுத்து என்கேன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில வெரைட்டிகள்லாம் இருக்கு. அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி உரக்கடையில வந்து அந்த உரக்கடை உரிமையாளர்கள் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. நீங்க அந்த மக்காச்சோளம் ரகம் வந்து மோஸ்ட்லி எல்லா மக்காச்சோளமே ஹைபிரிட் தான். நீங்க மண்ணுக்கு ஏத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அட்வான்டா பைனரி வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கு. என்கேன்னும் ரொம்ப பெஸ்ட். ஓகே, என்கேன்னும் நல்லா ட்ரையான இப்போ மானாவரி நம்பி மழையை நம்பி மக்காச்சோளம் பயிர் பண்றவங்களுக்கு என்கேன்னு ரொம்ப சூட்டபிள் தான். போன தடவை அட்வான்டாவோட விலை வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா 1850 ரூபாய் இருந்துச்சு ஹையஸ்ட். இப்போ வந்து 2200 ரூபாய் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 2200 ரூபாய் 2300 ரூபாய் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஏரியால இந்த அட்வான்டா சீட்ஸ், பைனரி சீட்ஸ், என்கே மக்காச்சோள விதைகள் வந்து எவ்வளவு ரேட்ல இருக்கு, அதுவும் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அண்ட் எவ்வளவு ரேட்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லா விவசாய பெருமக்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகே, நம்ம விதையை பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நீர் பாய்ச்சணும் அப்படின்ட்டு, அதாவது நமக்கு வர்ற பருவமழை வந்து இப்போ வடகிழக்கு பருவ காற்றுன்னு சொல்லுவாங்க, அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க. அந்த பருவ காலத்துல நம்ம மக்காச்சோளமே பயிர் பண்ணுவோம். அதனால மானாவரியில பயிர் பண்றவங்களுக்கு மோஸ்ட்லி தண்ணி தேவைப்படாது. ஏன்னா அவங்க மழையை நம்பி தான் பயிர் பண்ணுவாங்க. அதனால மழையை நம்பி பயிர் பண்றதுனால நீங்க ஒரு நல்ல வறட்சியை தாங்கக்கூடிய விதைகளா தேர்வு பண்ணி போனோம். எனக்கு தெரிஞ்சு என்கேஎன் வந்து நல்ல வறட்சியை தாங்குதுன்னு நான் நிறைய விவசாயிட்ட இருந்து நான் ஒரு ஒப்பீனியனாவே நிறைய விவசாயிட்ட இருந்து நான் ஃபீட்பேக் கேட்டிருக்கேன். என்கேஎன் வெரைட்டி வந்து நல்லா வறட்சியை வந்து தாங்கி வளருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, மற்றபடி இந்த தோட்டக்கலைக்கெல்லாம் ரொம்ப சூட்டபிளா இருக்கிறது வந்து அண்ட் இந்த அட்வான்டா சீட்ஸ், பைனரி அண்ட் இந்த பைனரியும் அட்வான்டாவும் ட்ரை லேண்ட்லேயே போடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடலாம். ஓகே, அது நல்ல ஈல்டு தருச்சு. அதுக்கடுத்து மெயினானது மக்காச்சோளத்தை வந்து களை எடுக்கிறது. ஓகே, நீங்க மானாவரினாலும் சரி தோட்டக்கலைனாலும் சரி, ஓகே, 2 இடத்துலயுமே தோட்டத்தை வந்து சில இடத்துல கழனி அப்படிம்பாங்க. நீங்க 2 இடத்துலயுமே அந்த களைகளை வந்து மக்காச்சோளம் முளைத்த, நல்லா வச்சுக்கோங்க, விதைகள் முளைத்த 8வது நாள்ல இருந்து 10வது நாள்ல ஒரு கைகளை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அது செடிக்கு வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்க கைகளை எடுக்கலாம். அட்ராடாஃப் வந்து அதோட கெமிக்கல் நேம் அட்ரசின் அப்படிம்பாங்க. சில இடத்துல 2,4-டியும் அட்ராடாஃபும் சேர்ந்து அந்த கெமிக்கல், இது ரெண்டுமே 2,4-டியும் அட்ராடாஃபும் ரெண்டுமே கெமிக்கல். இந்த கெமிக்கல் வந்து எதுக்கு மேக்சிமம் மக்காச்சோளத்துக்கு வந்து அதிக அளவுல யூஸ் பண்ணக்கூடியது இந்த கெமிக்கல் தான். இந்த அட்ரசின் அப்படிங்கிற கெமிக்கல் வந்து நீங்க எல்லா இந்த அட்ரசின் கெமிக்கல் வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா, மக்காச்சோள விதைகள் இருக்கு பாத்தீங்களா, மக்காச்சோள விதைகள் முளைத்து 8 நாள் 9 நாள் ஆனாலுமே இந்த அட்ராடாஃப்னா அவருடைய கெமிக்கல் நேம் அட்ரசின். இந்த கெமிக்கல் வந்து மக்காச்சோளத்தை ஒண்ணுமே பண்ணாது. அதனால நீங்க தைரியமா மக்காச்சோளத்துல அடிக்கலாம். ஓகே, இந்த அட்ராடாஃப். ஓகே, அதனால இப்ப மோஸ்ட்லி 2 கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. 2,4-டியும் அந்த அட்ராடாஃபும் மக்காச்சோளத்து வயல்ல அதிக அளவுல யூஸ் பண்ணக்கூடியது. ஆனா உங்க ஏரியால வந்து முள்ரிங்கின்னு ஒரு பயிர் இருக்கும். ஓகே, முள்ரிங்கி பாத்திருக்கீங்கன்னு தெரியல, அது எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான பேர் சொல்லுவாங்க, லோக்கல் பேரு. அந்த முள்ரிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த முள்ரிங்க வந்து இந்த அட்ராடாஃபும் சரி 2,4-டி சரி கண்டிப்பா கொள்ளாது. அண்ட் நீங்க முள்ரிங்குக்கு தனி மருந்து இருக்கு. அந்த மருந்து அடிக்கணும்னா சில கண்டிஷன் எல்லாம் நிறைய இருக்கு. அண்ட் அந்த முள்ரிங் இலை முளைத்து ஒரு 2 இலை 3 இலை தான் விட்டுருக்கணும் அப்படின்னு சில கண்டிஷன் இருக்கு. நல்ல ஈரப்பதமா இருக்கணும், அப்பதான் அந்த மருந்து கேட்கும். ஏன்னா அந்த மருந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 2000-ல இருந்து 1800-ல இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அதனால கவனமா வாங்கிடுங்க அந்த முள்ரிங்கி பயிர் இருக்கிற வயல்ல மட்டும். ஓகே,
மோஸ்ட்லி நீங்க களைக்கொல்லிக்கு நீங்க எனக்கு தெரிஞ்சு மக்காச்சோளத்துல நீங்க களை வந்து கைட்டு எடுக்கிறதா பெஸ்ட். ஏன்னா களை வந்து அங்கங்க தான் இருக்கும், களையும் ஈஸியா ஆல்ட்டு எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா நீங்க இப்போ மக்காச்சோளம் பயிர் பண்றவங்கலாம் 10 ஏக்கர் 20 ஏக்கர் 25 ஏக்கர் அந்த மாதிரி தான் நிறைய பேர் பயிர் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இப்போ ரீசெண்டா களைக்கொல்லிக்குன்னு ட்ரோன் அப்ளை பண்றாங்க, ட்ரோன் ஸ்ப்ரே பண்றாங்க. ஓகே, நானே ட்ரோன் ஆப்ரேட்டர். கண்டிப்பா நீங்க உங்க வயல்ல மக்காச்சோளம் போட்டிருக்காங்க, பக்கத்து வயல்ல மக்காச்சோளம் போட்டிருக்காங்க, நீங்க கண்டிப்பா அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா உங்க வயல்ல உள்ள எல்லா களையுமே கண்டிப்பா காலியாயிரும். ஆனா உங்க வயல்ல மக்காச்சோளம் போட்டுட்டு பக்கத்து வயல்ல உளுந்து இல்லைன்னா ஒரு பருத்தி அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க அட்ராக்ட் அடிச்சீங்கன்னா அந்த பயிரெல்லாம் அது கொன்றும். ஏன்னா களைக்கொல்லியில 2 இருக்கு, ஒண்ணு தேர்ந்தெடுக்கப்பட்ட களைக்கொல்லி, இந்த தேர்வு செய்யப்படாத களைக்கொல்லி. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட களைக்கொல்லி தான் இப்ப அட்ராக்ட் அப்படிங்கிறது மக்காச்சோளத்தை உசுரோட வச்சிருக்கும், மத்த எல்லாத்தையும் கொண்டுதான். தேர்ந்தெடுக்கப்படாத களைக்கொல்லி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையுமே கொண்டுரும். எக்ஸாம் வந்து ரவுண்ட படிக்கிறோம், அது எல்லாத்தையும் கொண்டுரும். அதே மாதிரி ஓகே, நம்ம இப்ப களைக்கொல்லி பார்த்து முடிச்சாச்சு. கண்டிப்பா மக்காச்சோளத்துல பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா இது இருக்கு பாத்தீங்களா, ஃபால் ஆர்மியம், அதாவது அமெரிக்கன் படைப்புழு அப்படிம்பாங்க. அந்த படைப்புழுவை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அண்ட் கோரஜன் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கு. கோரஜன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, ஒரு 4 டைப்பான மருந்து இருக்கு. அந்த 4 டைப்பான மருந்து என்ன, நான் இந்த இடத்துல ஒரு போட்டோ கொடுத்துருக்கோம்ல, இந்த போட்டோவுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணி தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா அந்த அந்த படைப்புழுவை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி 4 மருந்து நான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பேன். ஒரு ஃபர்ஸ்ட் மருந்து கோரஜன், செகண்ட் வந்து அண்டு எமாமெக்டின் பென்சாய்டு. அந்த மருந்துலாம் விலை வெறும் 250 ரூபா தான், ஒரு ஏக்கருக்கு 250 ரூபா தான். அதுக்கு நவலூரான் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கு, இன்னும் ஒரு மருந்து இருக்கு. மொத்தம் 4 மருந்து வந்து நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பேன் அந்த படைப்புழுவை கண்ட்ரோல் பண்றதுக்கு. நீங்க ஒரு டைம் நீங்க கோரஜன் அடிச்சிட்டீங்கன்னா இப்ப நீங்க அந்த படைப்புழுவை கண்ட்ரோல் பண்ணா இப்ப எல்லாருமே மக்காச்சோளம் போடுறதுனால அந்த படைப்புழுவை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா சம்டைம்ஸ் ஓகே, அந்த பருவங்கள் கடந்து எல்லாருமே பயிர் பண்ணி முடிச்சிருவாங்க. கிட்ட அவங்களுக்கு வந்து இவ்வளவு ஓசரம், அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இடுப்பு ஓசரம் இருக்கும். அதுக்கடுத்து நீங்க மக்காச்சோளம் பயிர் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இப்போ நீங்க வந்து நார்மலா ஒரு மருந்து 3 தடவை 4 தடவை அடிக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்க மக்காச்சோளம் எல்லாருமே பயிர் பண்ணல, நீங்களும் மக்காச்சோளம் பயிர் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த மருந்து அடிக்கிறது வந்து ஒரு 2 டைம் அடிச்சா போதும். முதல் டைம் நல்லா ஞாபகம், முதல் டைம் அந்த மருந்து எப்ப அடிக்கிறீங்கன்னா கரெக்டா உங்க மக்காச்சோளம் வந்து ஒரு 20-25 நாள்ல, ஓகே 20-25 நாள்ல மருந்து அடிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு மருந்து கோரஜன் மருந்து, ஒரு மருந்து 20-25 நாள்ல. எனக்கு தெரிஞ்சு சின்ன பயிரா இருக்கையில நீங்க கோரஜன் மருந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, நீங்க அதுக்கு பதிலா எமாமெக்டின் பென்சாய்டு அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்து யூஸ் பண்ணுங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும், அது எஃபெக்டிவா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த மருந்து விலையும் கம்மி. இப்போ கோரஜனை கம்பேர் பண்ணீங்களா 1000 ரூபாய் 850 ரூபாய் அந்த ரேஞ்சில கோரஜன் வந்து 60 ml, கோரஜனோட 60 ml இருக்கும். இது 250 ml அண்ட் 250 ரூபா அண்ட் அந்த ரேஞ்ச் 300 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். நீங்க இந்த மருந்து வாங்கி சின்ன பயிரா இருக்கையில் அடிங்க. ஓகே, இது பெரிய பயிரா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து 40-45 நாள்ல வந்து கோரஜன் ஒன்று அடிச்சு விட்டுருங்க. ஓகே, இந்த 2 மருந்து மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா மக்காச்சோளம் வந்து சூப்பரா இருக்கும். அதற்கடுத்து உரம் மேம்பாடு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மோல்டு நான் சொன்னோம்ல ஃபர்ஸ்டால சட்டி கலப்பைக்கு எடுத்து அந்த மக்காச்சோளம் 5 கலப்பை போடணும்னு சொன்னப்பல, நீங்க அந்த 5 கலப்பைக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு அடி உரமா எது போறீங்க, டிஏபி. ஒரு ஏக்கருக்கு ஒரே ஒரு மூடை, அதிகபட்சம் 1.5 மூடை. ஓகே, ஒரு ஏக்கருக்கு போதுமானது, ஒரு மூடை ஒரு ஏக்கருக்கு தூவி விட்டுருங்க. அப்படியே சும்மா தூவி மட்டும் விட்டுருங்க. ஓகே, ஒரு ஏக்கருக்கு ஒரு மூடை இல்லைன்னா 1.5 மூடை தூவி விட்டுருங்க. ஓகே, டிஏபி தூவி விட்டீங்களா, அதற்கடுத்து பயிர் வளர்த்துரும் பாத்தீங்களா, பயிர் வளர்ந்த உடனேயுமே சின்ன பயிராக தான் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் களை எடுப்பீங்க பாத்தீங்களா, 8வது நாள் 8ல இருந்து 10 நாளுக்குள்ள முதல் களை எடுக்கிறீங்களோ இல்லைன்னா களைக்கொல்லி அடிக்கிறீங்களோ, அந்த அடிச்ச உடனே இப்ப களைக்கொல்லினா களைக்கொல்லி அடிச்சிட்டீங்க, களைக்கொல்லி அடிச்சு ஒரு 3 நாள் கழிச்சு கண்டிப்பா யூரியா. ஓகே, யூரியா வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மூடை, அதிகபட்சம் 1.5 மூடை. ஓகே, இவ்வளவுதான். அப்படியே தூவி விட்டுருங்க. ஓகே, சும்மா தூவி விட்டுருங்க. 20-25 நாள்ல ஒரு யூரியா மூடை ஒரு ஏக்கருக்கு. நல்லா இருந்துச்சுங்க, நான் அதிகப்படலாம் சொல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு டிஏபி எடுக்கிறீங்க அண்ட் முதல் உழவுல அடுத்த உழவுல, ஓகே, அந்த நடவுவதற்கு முன்னாடி ஊன்றதுக்கு முன்னாடி, விதைகளை ஊன்றதுக்கு முன்னாடி அண்ட் டிஏபி வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூடை போதுமானது, அதிகபட்சம் 1.5 மூடை போதுமானது. அதற்கடுத்து வந்து ஒரு மூடை யூரியா ஜஸ்ட் அதோட ரேட் எவ்வளவு, 300 ரூபா தான் யூரியா மூடை. ஓகே, யூரியா ஒரு ஏக்கருக்கு. அண்ட் எப்போனா கண்டிப்பா அந்த 8வது
8வது நாள் சொல்லியிருக்கேன். 8ல இருந்து 10வது நாள் களை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த யூரியா வந்து அந்த ஒரு மூடையை வந்து ஒரு ஏக்கருக்கு தூவி விட்டுரும். அதற்கடுத்து 20-25ஆம் நாள்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு மூடை யூரியா எடுத்து அப்படியே ஒரு ஏக்கர் தூவி விட்டுருங்க. அதற்கடுத்து உங்க ஒசரம் இவ்வளவு ஒசரம் வரைக்கும் அந்த மக்காச்சோள பயிர் வந்துரும் பாத்தீங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா கரெக்டா ஒரு பொட்டாஸ் மூடை, ஓகே, ஒரு ஏக்கருக்கு நீங்க பொட்டாஸ் மூடை கூட 2 மூடை எடுத்துக்கலாம். ஓகே, பொட்டாஸ் மூடை 2 மூடை எடுத்துக்கிட்டு அதோட யூரியா ஒரே ஒரு மூடை, பொட்டாஸ் மூடை 2, யூரியா 1. ஓகே, இந்த டைம்ல தான் நீங்க உரம் வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஏன்னா மணி பிடிக்கிற டைம்ல நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த மணி வந்து நல்லா திரைச்சியா இருக்கும். ஓகே, அதனால பொட்டாஸ் வந்து 2 மூடை, ஒரு ஏக்கருக்கு பொட்டாஸ் 2 மூடை அண்ட் பிளஸ் யூரியா 1 மூடை நல்லா மிக்ஸ் பண்றீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பயிர் 40-50 நாள் வரும் பாத்தீங்களா? அப்போ அந்த மணி வந்து வெளியில வரும் பாத்தீங்களா? கீழே உள்ளது வந்து கோம்புமாங்க, மேல உள்ளது டாசுல் அப்படிம்பாங்க. மேல உள்ளது ஆண் பாகம், கீழே உள்ளது வந்து பெண் பாகம் அப்படிம்பாங்க. அதனால அந்த கோம்பு வந்து வெளியில வரும் சமயத்துல நீங்க அந்த பொட்டாஸ் உரம் வந்து கண்டிப்பா வைக்கணும். நீங்க அப்படி வச்சீங்கன்னா தான் அந்த மணி வந்து நமக்கு திரைச்சியா இருக்கும், நல்லா ஒரு ஸ்ட்ராங்காவும் இருக்கும். நல்ல ஆனா எக்காரத்து கொண்டும் மக்காச்சோளத்துக்கு வந்து பொட்டாஸ் வைக்காம விடவே கூடாது. நீங்க பொட்டாஸ் வைக்காம விட்டீங்கன்னா உங்களுக்கு ஈல்டு வந்து இப்ப தெரியாது, ஈல்டு லாஸ்டா வந்த அப்புறம் கிட்டத்தட்ட 40%, 30% ஈல்டு வந்து கம்மியா வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதனால நம்ம வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதற்கு அடுத்து நீங்க மக்காச்சோளம் ஹார்வெஸ்ட், ஓகே, அறுவடை வரையில நீங்க மக்காச்சோளம் அறுவடை வரையில கண்டிப்பா மக்காச்சோளம் வந்து அறுவடைக்கு வந்து இப்போ ஆள் விட்டுலாம் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விவசாயியா சொல்றேன், மக்காச்சோளத்தை வந்து தயவு செஞ்சு ஆள் விட்டு பறிக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு மிஷினே நல்லா நீட்டா பறிச்சு தருது. ஒரு ஏக்கருக்கு வந்து 2000, குறைஞ்சபட்சம் 1800 தான் வாங்குறாங்க. 1800, 2000 தான் வாங்குறாங்க. நீங்க அந்த மிஷினை விட்டாலே அந்த மிஷினே ஒரு ஏக்கருக்கு உண்டான மக்காச்சோளத்தை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி நமக்கு வந்து விதையாவே நமக்கு வந்து நம்மளோட வயல்ல தார்பாய் விரிச்சு வச்சிருந்தா அதுல வந்து கொட்டிடுவாங்க. நீங்க வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஆள் விட வேண்டாம். ஏன்னா ஆள் விட்டனா உங்களுக்கு அதிகமான செலவாகும். ஒரு ஏக்கருக்கு வந்து மக்காச்சோளம் பறிக்கிறதுக்கு வந்து எப்படியும் கூலி ஆட்கள் வந்து எப்படியும் ஒரு 20 ஆளாவது பிடிச்சிடும். 20 ஆளுக்கு ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளவு சம்பளம்? 300 ரூபாய். இப்போ ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் சம்பளம்னா 6000 ரூபாய் சம்பளம். இதே ஒரு ஏக்கருக்கே அந்த மிஷின் ஹார்வெஸ்ட் பண்ணா 2000 ரூபாய் தான். உங்களுக்கு 2000தோட முடிஞ்சு அந்த மக்காச்சோளம் ஒரு இடத்துல வந்து அப்படியே குமிச்சிருவாங்க. அதை வந்து நம்ம ஆள் விட்டு அதிகபட்சம் ஒரு ஆள் இல்லைன்னா 2 ஆள், ஓகே, 2 ஆளை வச்சு நம்ம அள்ளி மூட்டை பிடிச்சிடலாம். ஆனா மோஸ்ட்லி இப்ப என்ன பண்றாங்கன்னா மக்காச்சோளத்தை மெயினா காய வைக்க சொல்றாங்க. காய வச்சுட்டு அதுல ஈரப்பதம் வந்து 14%, நல்லா நோட் பண்ணி 14% இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2500 ரூபாய் விலை. இது உங்களுக்கு வந்து 16%, 17% இருந்துச்சுன்னா 17% இருந்துச்சுன்னா உங்களுக்கு விலை வந்து 100 ரூபாய் கம்மி பண்ணுவாங்க. 100 ரூபாய் 150 ரூபாய் கம்மி பண்ணினா அப்ப 100 ரூபாய் கம்மி பண்ணா 2350 ரூபாய் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு எடுப்பாங்க. அதனால எல்லா விவசாய பெருமக்களும் ரோடு களங்கள் அவங்க வீட்டுல அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லா இடத்துலயும் காய போறது மெயினா இதுக்கு தான் ரீசன். ஏன்னா நீங்க மக்காச்சோளத்தை நல்லா காய வச்சு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரப்பதம் வந்து 14% இருந்துச்சுன்னா அன்னைக்கு என்ன மார்க்கெட்ல ரேட்டோ அந்த ரேட் வந்து உங்களுக்கு போட்டு தருவாங்க. இது கண்டிப்பா நான் உறுதிப்பட சொல்றேன். ஓகே, மக்காச்சோளத்தை பத்தி நான் A to Z வரைக்கும் சொல்லிட்டேன். உங்களுக்கு மக்காச்சோளத்தை பத்தி வேற ஏதாவது தகவல் வேணும்னா நான் இதுக்கு முன்னாடி மக்காச்சோளத்தை பத்தி தான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அது எப்படி வீடியோல நான் நம்பர் இங்க கொடுத்துருப்பேன், நீங்க அதை கால் பண்ணலாம். புழுவை கண்ட்ரோல் பண்றது, என்ன மாதிரி உரம் வைக்கிறது அண்ட் எப்ப தண்ணி பாய்ச்சறது, எல்லா வீடியோவும் போட்டிருப்பேன். அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது விவசாயத்துல இந்த மக்காச்சோளத்தை விட வேற ஏதாவது போடலாமா அப்படிங்கிற ஏதாவது ஐடியா இருந்தாலும் என்ன கேட்கலாம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி.